தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடி ஆர் டிகிரி இது படிச்சிருந்தாலே போதும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பை நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் கிட்டத்தட்ட 8 விதமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கிளர்க்கு, அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஜாப் போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிற ஜாப்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். ஓவராலாக காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமே 200க்கும் அதிகமான காலியிடங்கள் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 18,000லேருந்து ஆரம்பித்து 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவோ குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேலரி மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றபடி ஓவராலாக எல்லா பெனிஃபிட்டுமே உங்களுக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு, இந்த எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 விதமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 91க்கும் அதிகமான வேகன்சி பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ், அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து உங்களுக்கு வந்து 45க்குள்ளே தான் வயது இருக்கணும். வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஜாப்புக்கு எலிஜிபிள் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ வயதை பொறுத்த வரைக்கும் 18 வயதிற்கு குறைவாக வந்து இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் சூட்டபுளாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் அதே மாதிரி தான், நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் நீங்கள்லாம் ரொம்ப விரும்பின ஜாப்பு லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சேம் தான், 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன்லேயே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் அதே மாதிரி தான், நீங்கள் ஸ்கூல் அதாவது 10th 12th அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஐடிஐ முடிச்சால் கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி ரிலேட்டடாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு கார்பெண்டரு, அப்படி இல்லைனா பம்ப் ஆப்ரேட்டர், இல்லைனா பார்த்தீங்கன்னா ப்ளம்பர், இல்லைனா எலக்ட்ரிஷியன் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்னீஷியன்லேயே மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து இருக்கும். ஸோ அதையும் நான் முன்னாடியே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 30 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஸ்டோர் கீப்பருக்கு கொடுத்துருக்காங்க. அதற்கு நீங்கள் வெறும் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். ஸோ இதற்கும் அதே மாதிரி தான், 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. லேபு அப்புறம் ஃபீல்டு ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் 10th 12th நீங்கள் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். 60% மதிப்பெண்களோடு சேர்த்து இருந்தீங்க அப்படின்னா. ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 30 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டீனோகிராஃபருக்கும் அதே மாதிரி தான், 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது, வெறும் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். பட் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் அப்புறம் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் வயதுன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27, இன்னொன்றுக்கு 21லேருந்து 30க்குள்ளேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஜாப் போஸ்டிங் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. மற்றபடி கீழே இருக்கக்கூடிய மீதி 7 ஜாப் போஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 10th 12th ஐடிஐ மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். அதை வச்சே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட். இதோட லிங்க் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி உள்ளே வந்தோம்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இருக்கும். இந்த இடத்துல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்கள் ஆதார் கார்டோட நம்பர், அதே ஆதார் கார்டோட நம்பரை கீழே போட்டுட்டு உங்களோட மொபைல் நம்பர், சேம் மொபைல் நம்பரை கீழே போட்டுட்டு
சென்ட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், அதாவது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லாகின் பண்ணும்போது அந்த ஓடிபி வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்துட்டு அதே இமெயில் ஐடியை கீழே கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதையும் வச்சு நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதில் உங்களோட நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் நேம் கொடுக்கும்போது நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்க சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேர் 10th முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் இல்லை 12th படிக்கும்போது சர்டிஃபிகேட்டில் நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சுன்னா மாற்றிருப்பீங்க. அப்படி மாற்றிருந்தாலும் பிரச்சனை வந்து கிடையாது. நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் அந்த டிசியில் என்ன நேம் உங்கள் நேம் இருக்கோ அந்த நேம் தான் ப்ராப்பராக அந்த பாக்ஸ்க்குள்ளே வித் இனிஷியலோடு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே நேமே இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட 10th படித்த ரோல் நம்பர் இருக்கும் இல்லையா, உங்களோட டிசி மார்க் ஷீட்டில் எடுத்து பார்த்தாலே தெரியும். அந்த ரோல் நம்பரை இந்த பாக்ஸ்க்குள்ளே போடணும். நெக்ஸ்ட் உங்களோட நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு என்ன சேஞ்சஸ், எந்த நேம்லேருந்து எந்த நேமாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை எந்த வித சேஞ்சஸும் உங்கள் பெயரில் பண்ணல அப்படின்னா நோ அப்படின்றத மட்டும் கொடுத்தா போதும். டேட்டு மந்த் இருக்க மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு அதே டேட் ஆஃப் பர்த்தை கீழேயும் போட்டுட்டு ஜெண்டரை கிளிக் பண்ணி நீங்கள் மேலா ஃபீமேலான்றதை சூஸ் பண்ணிவிட்டு இதையும் ஜெண்டரை கிளிக் பண்ணி மேலா ஃபீமேல் அப்படின்றத கொடுத்துட்டு இதில் உங்களோட ஃபாதர் நேம் அதே நேமை நீங்கள் கீழே கொடுத்துட்டு இதில் உங்களோட மதர் நேம் அதே நேமை நீங்கள் கீழே கொடுத்துட்டு இதில் உங்கள் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் படித்த விஷயங்கள் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி காமனான விஷயங்கள் வந்து கேட்பாங்க. நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வர ஃபைனலாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அந்த ஜாப்புக்கு இதிலேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஜாப்புக்கு எக்ஸாமினேஷன் இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சிபிடி ரிலேட்டடாக தான் நடக்கும். சிபிடினா வேறு ஒன்றும் கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் சிபிடின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஒன் வேர்ட் இல்லை இது மாதிரி ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய விஷயங்கள்லாம் வந்து கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஜாப் எதுவோ அந்த ஜாப் ரிலேட்டடான உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்ன மாதிரி மார்க்ஸு, ஸோ எது ரிலேட்டடாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எல்டிசிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 4 டெஸ்ட்டும் இருக்கும். குவான்டிடேட்டிவ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஜாப் அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை சூஸ் பண்ணிட்டு அந்த ஜாப்க்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ மார்க்ஸு, எவ்வளோ நேரம் எழுதுறதுக்கு இருக்கும், ஸோ ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் இதில் பாஸ் பண்ணுவீங்க அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்களும் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 3/6/2026 நைட்டு 12 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூன் மாதம் எப்போ அப்படின்றது, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜூன் மாதம் எப்போ அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து அறிவிப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டாலே போதும். உங்களுக்கு என்னென்ன அப்டேட் வருதோ அந்த அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இன்னொன்று அஃபிஷியல் வெப்சைட் போனாலே அங்கேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே செக் பண்ணி கூட என்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரிலாம் வரும்போது ஈஸியாக போய் அட்டென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.